வணக்கம் மக்களே, வெல்கம் டு ப்ரீ டிவி அண்ட் திஸ் இஸ் எ ஷோ ஆஃப் ஹைஃபை. இன்னைக்கு நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி தான் லட்சிந்த மஹில லோகம். தெலுங்கில் வந்த படம் இப்போ தமிழ் டப்போட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பர்சனை கொலை பண்ண பார்ப்பாங்க. அந்த கொலை பண்ணுற பர்சன் யாருன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஹீரோயினிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுலாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளெலாம் சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கிடுவாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே டிவோர்ஸுங்கிற ஒரு கான்செப்டில் போய் முடியும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஒரு வக்கீலும் வருவாங்க. அந்த வக்கீல் என்ன சொல்லுவாங்கன்னா, டிவோர்ஸ்லாம் வேணாம், உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுன்ட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கதையில் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தை கிரைம் அண்ட் டார்க் காமெடி ஜானரில் தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்டோரி லைன், ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். டார்க் காமெடிலாம் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் அன்சூஸ் இந்த வெப் சீரிஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் வந்து வெப் சீரிஸாக தான் இந்த வெப் சீரிஸ் இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோயினி வந்து ஒரு கல்ட்டு குரூப்பில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. அந்த கல்ட்டு குரூப்லையுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இருப்பாங்க. அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வெளி உலகத்தோட எந்த இன்ட்ராக்ஷனும் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயினிக்கு வெளி உலகத்தோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்ட்டு ஒரு சில ஆசைகள்லாம் வருது. அப்போ தான் ஹீரோயினி லைஃப்குள்ளே வராங்க. ஹீரோ யாருன்னா, ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஆளாகவே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினிக்கு அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ ஏன் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தாங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, கதையில் வேறு என்னென்னலாம் சுவாரஸ்யமாக நடந்துச்சுங்கிறது அந்த வெப் சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த கல்ட்டு குரூப்பை ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக தான் காமிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. அந்த 6 எபிசோடுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்மளுக்கு தரும். இந்த வெப் சீரிஸ்க்கான தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வெப் சீரிஸ் ஓடிடியில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. இந்த வெப் சீரிஸில் சில அடல்ட் சீன்லாம் வரதுனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் ஜெராக்ஸ். இந்த வெப் சீரிஸோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன் வாழ்க்கையில் ஜெராக்ஸ்ன்ட்டு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படிலாம் மாறுதுங்கிறது அந்த வெப் சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸில் நிறைய காமெடி எலிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சேர்ந்து பிளெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் கேரக்டர் டெப்த்லாம் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வெப் சீரிஸில் ஃப்ரெண்ட்ஷிப்கான கெமிஸ்ட்ரிலாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வெப் சீரிஸில் சில நெகட்டிவ் என்னன்னா, அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால இந்த வெப் சீரிஸ் லைட்டாக ஸ்லோ டவுனாக போகிற ஃபீல் தான் தரும். என்னதான் இருந்தாலும் இந்த வெப் சீரிஸ் ஒரு டீசென்ட்டான வாட்சபிள் வெப் சீரிஸாக தான் இருக்குது. நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெப் சீரிஸ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹைஃபை மூவிஸில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் நீ ஃபார் எவர். ஒரு மென்மையான காதல் கதையை கொண்டு அது ஒரு ரொமான்டிக் ஜேர்னலில் ப்ரெசென்ட் பண்ண படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு லவ், அந்த லவ் எப்படி ஆரம்பிக்குது, அந்த லவ்வில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இவங்க அதுலேருந்து எப்படி பிரிகிறாங்க, மறுபடியும் எப்படி பேட்சப் ஆகுறாங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் விஷுவலும் மியூசிக்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரெண்டுமே காம்பினேஷன் ஆகும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினிக்கான கெமிஸ்ட்ரி ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ் என்னன்னா, படத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. நீங்கள் லவ் ரொமான்ஸ் விரும்புகிற ஆடியன்ஸா, அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் ஃப்ரம் சீசன் 4. இந்த வெப் சீரிஸ் இதுக்கு முன்னாடி நடந்த பாட்டில் நடக்கிற மிஸ்ட்ரியெல்லாம் ரொம்பவே டெப்த்தாக தான் இதில் காமிச்சிருக்காங்க. ஒரு மிஸ்ட்ரியான சிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு பர்சன் வந்து அந்த சிட்டிலேருந்து எப்படி தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த நைட்டில் நடக்கிற ஹாரர், அதுக்கு பின்னாடி இருக்க ரூமர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள்லாம் என்னென்னங்கிறது அந்த சீசன் 4ஆகவே இருக்குது. இந்த சீசன் 4க்கு இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நல்ல கேரக்டர் பில்ட் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண அந்த ஹாரர் அட்மாஸ்பியர்லாம் வெப் சீரிஸ்க்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. இவங்க யூஸ் பண்ண அந்த ஹாரர் மிஸ்ட்ரிலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை ரொம்பவே
நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வெப் சீரிஸ்க்கான சில நெகட்டிவ் என்னன்னா, இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்குள்ள சில கேள்விகள்லாம் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர்லாம் அடுத்த சீசனில் தான் காமிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு டீசென்ட் வாட்சபிள் வெப் சீரிஸாக தான் இருக்குது. இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பில் இல்லைனாலும் ஓடிடியில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் அபெக்ஸ். இந்த படம் ஒரு ஆக்ஷன் சர்வே ஜானரில் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து காட்டுக்குள்ளே மாட்டிப்பாங்க. அப்போ அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தாண்டி அந்த பொண்ணு எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சர்வைவல் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக தான் காமிச்சிருக்காங்க. இதில் நடித்த அவங்களோட ஆக்டிங்லாம் படத்துக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நல்ல டென்ஷனை பில்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவி இப்போ தமிழ் டப்பிங்கோட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சர்வைவ் ஆக்ஷன் விரும்புகிற ஆடியன்ஸா அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தான் பிரதீட்சா. மலையாளத்தில் வந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஜானரில் தான் இருக்குது. ஒரு பொலிட்டிஷியனோட டெஸ்டினி அவங்களோட இமேஜ் மாறும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே டேரக்டர் வந்து எல்லாத்துக்குமான ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் கொடுத்துருந்துருக்காங்க. படத்துக்கான ஸ்டோரி பிளாட்லாம் படத்துக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. இந்த படத்துக்கான மியூசிக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங்லாம் ரொம்பவே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் அங்கங்கே கொஞ்சம் லாக் இருக்கிறதுனால லைட்டாக ஸ்லோவாக போகிற ஃபீல் தான் நம்மளுக்கு தருது. என்னதான் இருந்தாலும் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ஹாப்பி ராஜ். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த ஹாப்பி ராஜ். இந்த படம் ஒரு காமெடி எமோஷன் ஜானரில் தான் இருக்குது. ஜிவி பிரகாஷோட அப்பா தான் ஜார்ஜ் மரியானா இருப்பாங்க. அவங்க ஊரில் எல்லாருமே அவங்க அப்பாவை ஒரு இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனாலேயே ஜிவி பிரகாஷை ஸ்கூல்லையும் காலேஜ்லேயுமே இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிவி பிரகாஷ் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போவாங்க. அந்த பொண்ணுமே அவங்க அப்பாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறதுனால அந்த ப்ரப்போசலையே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதனாலேயே ஜிவி பிரகாஷ் அந்த ஊரில் இருக்க பிடிக்காம பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனியில் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு லவ் செட் ஆகும். அந்த லவ்வருமே கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே எனக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன்னு கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க, கதையில் வேறு என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. என்னதான் இந்த படம் ஒரு காமெடி ஜர்னலில் போயிட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல எமோஷன் சீனோட தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவி இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் பேண்ட் மேளா. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லைனாலும் தெலுங்கில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கிராமத்தில் நடக்கிற ஃபெஸ்டிவல், ரெண்டு குடும்பத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஒரு ரெண்டு யங் லவ் கப்பிள்ஸ்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கான பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஹீரோ ஹீரோயினிக்கான கெமிஸ்ட்ரி இந்த படத்துக்கு ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டேரக்டர் இந்த படத்துக்கு எல்லாத்துக்குமான ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த படத்துக்கு விஷுவல் மியூசிக்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படம் தெலுங்குல ஒரு நல்ல பிளாக் பஸ்டரான படமாக தான் இருக்குது. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லவ் ட்ராமா விரும்புகிற ஆடியன்ஸா அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.